எல்லாத்துக்கும் காலை வணக்கங்க. இன்னைக்கு காத்தாலேருந்து நம்ம வீட்டில் வந்து என்னென்ன வேலை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒவ்வொன்றா. பொழுதோட மாவு அரைச்சி வச்சுருந்தேங்க. நல்லா வந்து நமக்கு புளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு காத்தாலைக்கு வந்து இட்லி தான் சுட்டுட்ருக்கேன். சுட சுட நம்மளும் இட்லி சுடுறோம், அதே நேரத்தில் அங்கே பாருங்க இப்போ தான் சூரியனும் நல்லா சுட சுட வந்துட்டுருக்குறாரு மேலே. மாவு வந்து இப்போலாம் ஆட்டி வச்சா சீக்கிரம் புளிச்சுக்குது. அதுவும் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு வர மாதிரி தான் மாவு எப்போவுமே ஆட்டுவோம். காத்தால ஒரு நேரம், பொழுதோட ஒரு நேரம் மட்டும் இட்லியோ தோசையோ சுட்டுக்கலான்னு. இப்போ வெயிலுங்கிறதுனால சீக்கிரம் புளிச்சிருது. வெளியெல்லாம் வச்சிட்டோம்னா அவ்வளோதான். சட்னிக்கெல்லாம் நம்ம எங்கேயும் போக வேணாங்க. நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா புதினா தலை சூப்பராக ரெடியாக இருக்குது. அன்னைக்கு வந்து நம்ம அந்த பொட்டியில் இந்த மாதிரி வெள்ளை பொட்டியில் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறோங்க, எப்படி வருது என்னன்னு தெரிலன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு வந்திருக்குங்க பாருங்கள். ஒவ்வொரு கீரையும் இந்த புதினாவை பாருங்க எப்படி வந்திருக்கு. பூந்தொட்டியில் பூ வச்ச மாதிரி அப்படியே பூத்து குலுங்கி இருக்கு புதினா பாருங்க. புதினா வந்து நல்லா வந்தக்கப்புறம் நாங்கள் வந்து நம்ம குடல்கீரை அங்கே போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த குடல்கீரையும் வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் இது எங்கள் ஊரில் வந்து இந்த ஆரைக்கீரை வந்து நிறைய எங்கே பார்த்தாலும் இருக்கும். தண்ணி இருக்க பக்கம் இந்த ஆரைக்கீரை இருக்கும். அதையும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சோம். அப்புறம் இன்னொன்று புதினா இங்கே பாருங்கள். இந்த குடல்கீரை வந்து பாருங்கங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசுர வளர்ச்சி வளர்ந்துருக்குது அந்த அளவுக்கு. இங்கே பாருங்க எப்படி வளர்ந்துருக்குங்க பாருங்க. பாருங்க உங்களுக்கு வேறு எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, உள்ளே வந்து மண் இல்லைங்க, தண்ணியில் தான் வளர்த்துறோம். இது எப்படி என்னன்னு ஒரு நாள் வந்து நாங்கள் வீடியோ உங்களுக்கு தனியாகவே எடுத்து காட்டுறோம் எப்படி வளர்க்குறது என்னென்னு. இங்கே பாருங்கள் வேரை மட்டும் பாருங்கள், எவ்வளோ வேர் விட்டுருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன் கீரை. நம்ம மண்ணில் போட்ட கீரை கூட நிழல்லாம் கட்டினதுக்கு ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் இந்த கீரையோட வளர்ச்சி மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு நல்லா. யாருங்க புதினாவோட வேற பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. அழகாக வந்து இடம் இருக்க பக்கம்லாம் படர்ந்து இங்கே பாருங்க அப்படியே ஒரு ஒரு ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும். சரிங்க, இப்போ காலையிலேக்கு நம்ம இட்லி சுட்டுட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து புதினா சட்னி தாங்க அரைக்க போகிறோம். அது போக இன்னொன்றும் பண்ணணும். இப்போதைக்கு புதினா வந்து பொரிச்சுக்கலாம். நம்ம இதை வந்து நல்லா கட் பண்ணி விட்டாதான் இன்னுமே வர்றதெல்லாம் நல்லா செழிப்பாக வருங்க. அப்படியே விட்டோம்னு வைங்களேன், வர்றதெல்லாம் சின்ன சின்ன இலையாயிரும். அப்பப்போக்கி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வர்றது வந்து எடக்கு தலையும் நல்லா வந்து தலையும் பெருசு பெருசாக வைக்கும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க ஒரு 1.5 டப்பாவில் தான் நான் கட் பண்ணியிருப்பேன். ஆனால் நமக்கு வந்து ஒரு கட்டு கீரையே ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இனி போய் இதை ஆஞ்சிட்டு நம்ம சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. காலையில் அறக்க பறக்க இல்லாமல் இப்படி பொறுமையாக செய்கிறதே ஒரு தனி சுகங்க. இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம்னாலும் வந்து அவசரமாக வந்து காலில் சுடுதண்ணி ஊற்றுற மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்படி நேரமெல்லாம் எழுந்திரிச்சிட்டோம் நீங்கள் அறக்க பறக்க பண்ணாமல் இப்படி பொறுமையாக உட்காந்து நாயம் பேசிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பாட்டுக்கு பொறுமையாக வேலை செய்யலாம். ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்பவுமே வந்து இட்லிக்கு தோசைக்கெல்லாம் புதினா சட்னி இந்த மாதிரி கீரை சட்னியே அரைக்கிறீங்களே, தேங்காய் சட்னிலாம் அரைக்க மாட்டிங்களா அப்படின்னு. அரைப்பவங்க தேங்காய் சட்னிலாம். நான் அதிகமாக வந்து இந்த மாதிரி புதினா அப்புறம் வந்து மிளகு தக்காளி கீரையை பொறிச்சு தான் அதிகமாக சட்னி அரைப்பேன். ஏன்னா அதுதான் நம்ம நிறைய போடுறதே வந்து புதினாலாம் பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம தக்காளி சோறு இல்லை பிரியாணி அதில் தான் போட முடியும், இல்லைன்னா சட்னி தான் அரைக்க முடியும். இதுவுமே வந்து கொஞ்சம் வச்சாலும் பார்த்திங்களா எப்படி குபு குபுன்னு வந்துடுதுன்னு. அதனால் வந்து அதிகப்படியாக வந்து புதினா சட்னி அப்புறம் கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி தான் வந்து அரைச்சிக்குவோம். எப்போயாவது பிள்ளைங்க ஆசையாக கேட்குறாங்க ஒரே சட்னி வேண்டான்னா அப்போ தான் வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னிலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி கீரைங்க ஏதாவது இருந்துச்சுன்னா கீரையை பறித்து கீரை சட்னி அந்த மாதிரி செஞ்சுக்குவோம். புதினா சட்னி ஆமாங்க இட்லிக்கா? ஆமாங்க அங்கே வருங்க இட்லி வெந்துட்டு இருக்குது. சரி சரி. ஏதோ ஒரு கீரை சட்னி ஆடுற ஏதோ ஒரு கீரை வணக்கி உள்ள போட்டா உடம்புக்கு நல்லது. ஆமா நம்ம வீட்டுல கீரைக்கா பஞ்சம். புதினா ஒரு பாக்குற இடம் பூரா கீரை தான் நமக்கு. கீரைங்க ஏதாவது வெயிலுக்குனாலும் கீரை முறையாற வருது. ஆமா காய் வசம்பு லேட்டா வருது, கீரை தான் முறையாற. கீரையே சாப்பிட்டுக்க வேண்டியதா வெயிலுக்கு. ஆமா ஒரு வேளைக்கு தானே, அப்புறம் மதியானம் வேற காய்.
இல்லை அவளுக்கு மத்தியானம் எலுமிச்சம்பழம் சாப்பாடு கிளறி கொடுக்கணும். ஆமாம். ஆமாங்க, எலுமிச்சம்பழம் பழுத்து இருக்குது. மரத்தில் அன்னைக்கு கூட இருந்தது. இன்னும் காய் இருக்க மாட்டேங்குது. இல்லை 2-3 காய் பழுத்து இருக்கு பார்த்தோம். ஒரு வகுப்பு பிச்சா சோறு கிளறிக்கலாம். ஆமாம், 2 வேளை பண்ண வேணும் பள்ளிக்கூடம் போகிறக்கு. அப்புறம் என்ன வேணும் பிள்ளை அப்புறம் பண்ணி கொடுத்து தான் நான் பண்ணுவார். சரிங்க, நல்லா புதினா கழுவியாச்சு. இனி வந்து இட்லி வந்துருச்சோன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இட்லி வெந்துருச்சுங்க, இனி வந்து எடுத்துடலாம். வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இனி நம்ம பொரிச்சு ஆஞ்சு வச்சிருக்கிற நம்ம தோட்டத்து புதினாவை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, காத்தாலைக்கு சாப்பிட்றதுக்கு இட்லிக்கு நம்ம தோட்டத்தில் புதினாவை பொரிச்சு சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு. மத்தியானம் பாப்பாவுக்கு பள்ளிக்கூடத்துக்கும் நம்ம தோட்டத்தில் ஒன்று ரெடியாக இருக்குது. அதை போய் பொரிச்சு அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க. இங்கே பாருங்கங்க, பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விட்றதுக்கு ஒன்று ரெடியாக இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. நம்ம தோட்டத்தில் இங்கே வருங்க எலுமிச்சம்பழம் மறுபடியும் பழுத்துருச்சு. ஒரு 4-5 காய் பழுத்துருக்குது. இடையிலேயே அப்பப்போ 2 பழுக்குதுங்க. நாங்கள் பொரிச்சு ஜூஸ் போட்டு வெயிலுக்கெல்லாம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்றோம். இப்போ பாருங்கள் ஒரு 4-5 காய் கணக்காக நமக்கு பழுத்துருக்குது. அம்மா முள்ளு. நாங்கள் பொரிச்சாலுங்க இன்னுமே வந்து மரம் முழுக்க காய் வச்சிருக்கு. அங்கங்கே கொத்து கொத்து இங்கே வருங்க இருக்குது. இங்கே வருங்க பழுத்த காய் இருக்கணும். பா வைக்கவே இல்லை. இங்கே வர எப்படி அழகாக பழுத்துருக்கு பாருங்க. நாங்கள் பொறிக்க எத்தனை காய் இங்கே வருங்க. இந்த கொத்துல மட்டும் எத்தனை இருக்குன்னு தெரியுதா? இந்த ஒரு கிளை அம்மா, இந்த ஒரு கிளையில வருங்க எத்தனை காய். ஓட்டி எடுத்தாங்க சுட்டுக்காத கையை. இங்கே வருங்க, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் 4 எலுமிச்சங்காய் கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து எலுமிச்சம்பழம் சோறு செய்ய போகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு பாப்பாவுக்கு. இதை முடிச்சுட்டு பண்ணலாங்க. இனி பாப்பாவுக்கு தலையை சீவி விட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். தண்ணிக்குள்ளே கிடக்கு. எந்திரி அம்மா, தலை சீவி விட்டுக்கலாம்ப்பா. நீ திட்டு மேலே ஏறினா எனக்கு எட்டுமா? படிக்கிற போவோம். 4 பழம் பொரிச்சோம் பார்த்தீங்களா. அதில் 2 பழத்தில் வந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இனி வந்து எலுமிச்சம்பழம் சோறு கிளறிடலாம். இந்த காலையில் வெயிலில் தாங்க இப்படிலாம் உட்காந்து வெளியே வந்து பொறுமையாக சமைக்க முடியும். ஆனால் நைட்டெல்லாம் வச்சு நைட்டுக்கிற பாருங்க. மத்தியானம் கூட இல்லைங்க, ஒரு 11 மணிக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உச்சி வெயில் வரும் பார்த்தீங்களா. அந்த டைம்லலாம் வெளியே தலையே காட்ட முடிய மாட்டேங்குது. வெயில் அந்த அளவுக்கு போட்டு தாக்குது. வெளியவே வர முடியல. உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி அடிக்குதுன்னு சொல்லுங்கள். எப்பவும் மழை பெஞ்சவங்குள்ள மழை பெய்யுதான்னு கேட்போம். இப்போ வந்து வெயில் எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா சுல்லுன்னு அடிக்குதா அப்படின்னு. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து நல்லா காட்டுன்னு காட்டுது வெயில். முடிஞ்ச அளவுக்கு வயசானவங்களாம் வீட்டிலேயே இருங்கங்க. வெளியே நாங்கள் வயசு பிள்ளைங்க எங்களாலே வந்து வெளியே வர முடியல. எல்லாம் கொஞ்சம் பத்திரமா இருங்க வெயிலுக்கு. இந்த எலுமிச்சம்பழம் சோறு கிளறுறது பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் போடுவாங்க. ஒரு சிலர் வெங்காயம் போடாமலும் கிளறுவாங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட மாட்டாங்க. நான் வந்து வெங்காயம் போட்டு தான் கிளறுவேன். அது எங்களுக்குள்ளே சண்டையாகவே இருக்கும். எலுமிச்சம்பழம் சோத்துக்கு யாராவது வெங்காயம் போடுவாங்களா அப்படின்னு. யார் வெங்காயம் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து வெங்காயம் போட்டு தான் கிளறுவேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஒரு சில நிறைய பேர் போட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு சிலர் போடுவீங்க பார்த்தீங்களா, வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் போடுவேன் அப்படின்னு. அவ்வளோதாங்க, நம்ம வதக்கி வச்ச புதினா சட்னி வந்து அரைச்சாச்சுங்க. பாப்பாக்கு இட்லியோட போட்டு கொடுத்துடலாம். சாப்பிடுத்தாங்க. அம்மா வந்து எலுமிச்சஞ்சோறுக்கு கிளறிடுறேன். சட்னி வேற லெவல். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி சாப்பிடு.
மதியானத்துக்கு உனக்கு பிடிச்ச லெமன் சோறு. பாப்பாக்கு ஆம்லெட் வச்சுருங்க. லெமன் சாப்பாட்டுக்கு ஆம்லேட்டோ ஆஃப் பாயில் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பவுமே வேக வச்சு கொடுப்போம் முட்டை, 2 முட்டை கொடுத்துடுவோம். இன்றைக்கி வந்து லெமன் சோறுங்கிறதுனால ஹாஃப் பாயில் மாதிரி போட்டு வந்துட்டோம். அதான் ஆஃப் பாயில் இல்லைங்க, ஃபுல் பாயில் தான் அது. ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் 2 எள்ளுருண்டையும் வச்சுட்டு கொடுத்து விட்ருக்கேன். ரெடி ஆகிட்டாங்க. இது மத்தியானத்துக்கு பாருங்க கீரை பொரியல் பொரிச்சிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்தா எடுத்துக்கோ. அவ்வளோதாங்க, அவளுக்கு மத்தியானத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. இனி வந்து நமக்கு ஒரு பார்சல் வந்துருக்குங்க. அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் எடுத்துகிட்டு அடித்தாங்க இந்தியாவில் எடுத்துகிட்டு. இதுதாங்க அந்த பார்சலு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அனுப்பியிருக்காங்க. நமக்கு சேலை அனுப்பிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க தான், அந்த அம்மா தான் அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் வேணாங்கம்மா, எங்களுக்கெல்லாம் எதுவுமே இனிமேல் அனுப்பாதீங்க அப்படின்னோம். உங்களுக்கு அனுப்பலைங்க, பாப்பாங்களுக்காக நான் விருப்பப்பட்டு அனுப்புகிறேன். வந்துருச்சு. அவங்களுக்கு ஆல்ரெடி அட்ரஸ் தெரியும் இல்லைங்களா, அதனால் அனுப்பி விட்டுட்டாங்க. பாப்பாங்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு சொன்னாங்க. சரி என்னன்னு வந்து நம்ம பார்த்துடலாங்க உள்ள. அதுக்கு அதை எடுத்து பார்க்கறக்குள்ளேயே அந்த குட்டிமாளுக்கு அவசரம். வெட்டுங்க, அருங்க, குத்துங்க. என்னது என்ன? பாப்பாங்களுக்கு பலகாரம் என்னென்னமோ வந்திருக்கே. தட்டுவடை. தட்டுவடை தான். தட்டுவடை. இது என்ன பாருங்க, சீடை. இதுக்கு இப்படி காட்டலாம், சீடைங்க இது. அது பாரு என்னன்னு. இது உடைக்கணும். ஃபுல்லாக வந்து அதாங்க பாப்பாங்களுக்குன்னு தான் சொன்னாங்க. ஸ்நாக்ஸு அனுப்பிச்சிருக்காங்க பாப்பாங்களுக்கு. காரம், ஸ்வீட்டு, முறுக்கு, சீடை, தட்டுவடை அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிருக்காங்க. இதில் ஸ்வீட்டு போல் டப்பா. இதுவும்லாம் ஸ்வீட்டாட்டிருக்கு. திருட்டுப்பால். திருட்டுப்பால் திருட்டுப்பால் இல்லைங்க, திரட்டுப்பால். திரட்டுப்பால்னா என்ன? ஏதோ ஸ்வீட்டாட்டிருக்கு. பார்சல் வந்து வந்த உடனே வந்து நாங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிலாம் பேசிட்டோங்க. குழந்தைங்களுக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்நாக்ஸு அப்புறம் ஸ்வீட் இதெல்லாம் தான் அனுப்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு என்னென்னா, எதுனாலும் நமக்கு வந்து பார்சல் எது வந்தாலும் சேனல் மூலியமாக தான் வருது. எங்கள் சேனலை பார்க்குறாங்க, வீடியோ பார்த்து அது மூலியமாக தான் வருது. அதனால் எங்களுக்கு எதுனாலும் உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணணுன்னு தான் ஆசை. அதனால தான் எதுனாலும் பிரிக்காமல் வச்சுருந்து சரி எல்லாருக்கும் வந்து காட்டுவோன்னு உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணுறோம். இதுதான் இருக்குது எல்லாமே. ஸ்நாக்ஸு, ஸ்வீட் அனுப்பிச்சிருக்காங்கங்க. சரிங்க, இனி பள்ளிக்கூடத்துக்கு வந்து இவளுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்து கிளம்ப வேண்டியதான். வண்டி கிளம்பிடலாமா? அப்புறம் வந்து இது உனக்கு மட்டும் கிடையாது, இத்தனையும் இங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வேற குழந்தைங்களுக்கும் கொடுப்போம். சரியா? இவ்வளவும் நம்ம சாப்பிட முடியாது. சரிங்க, எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்களும் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு வந்து கிளம்புறோம். பைய எடுத்துக்க. சரி நீ சொல்லு, நான் பாரு மறந்துட்டேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். விவரமா சொல்லுங்க. சொல்லல, நான் அப்படியே கீழே விட்டேன்.